Hello friends, welcome to our Multi-Cuisine Cooking channel. நாம் இன்னைக்கு பண்ண போறது பூண்டு தொக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஒரு வாணலி எடுத்துட்டோம். அதுல 3 பெரிய டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துர்க்கேன். அது தொக்கு செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுல 1/2 கிலோ பூண்டு எடுத்து நான் அதனோட தோல்லாம் நல்லா உரிச்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதை இதில் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கணும். பூண்டு வந்து நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய கொடுக்கும். இந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி எடுத்துப்பாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் பூண்டு நம்ம நிறைய சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உடம்புல எதிர்ப்பு சக்தி கூடும். ஸோ அதனால் இதை நான் இந்த செய்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணேன். இப்போ வந்து இது நம்ம நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டோன்னா நம்ம ஃபினிஷிங் ப்ராசஸ் வந்து நமக்கு ஈஸியாக முடியும். அப்போ இது வந்து ஒரு 3 மினிட்ஸ் வதக்கியாச்சு. லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து இன்னும் ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். பூண்டு வதங்குற வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் வந்து இதை கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வதக்கியிருக்கேன். அப்போ தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆறின பூண்டு வதக்கினதை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல. தண்ணியை சேர்க்காமல் நல்லா மசாலா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போது பூண்டு தொக்கா செய்யலாம். இதில் மிச்சம் உள்ள எண்ணெயை சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் ஒரு 5 பெரிய ஸ்பூனில் எண்ணெய் சேர்த்துருக்கு. எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, வெறும் மிளகாய் பொடி. தேவையான அளவு உப்பு. வெந்தய பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை இது கூட சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ இது வதக்க பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல் வருது. உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஒரு 20 கிராம் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அது கரைசல் செய்து வச்சுருக்கோம். ஸோ அதை இது கூட சேர்த்துடலாம். ஸோ இது மாதிரி நல்லா கிண்டி விட்டு இப்படியே வேக விடுங்க. அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும்.
தான் அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இன்னும் 2-3 மினிட்ஸ் செய்தால் சரியாயிடும். நம்ம முதல்ல பூண்டு முன்னாடியே நம்ம நல்லா வதக்கிட்டதுனால இப்போ வந்து இந்த ப்ராசஸ் நமக்கு வேகமாக முடியும். இப்போ வெல்லம் ஒரு 10 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதை இது கடைசியாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து இந்த இதில் போட்டிருக்க புளியும் இந்த நம்ம போட்டிருக்க அந்த பூண்டோட டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ வெல்லம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்முடைய பூண்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி இதை ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பேக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 1 to 2 months வரை நல்லா யூஸ் பண்ணலாம். இது சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக யூஸ் ஆகும்.